Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல குட் வைப்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய கிரீன் டீ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு வீக்லி பேம்பர் ரூட்டின் நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த கிரீன் டீன்றது உங்க ஸ்கின்னுக்கு என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ண போகுது, ப்ரீமெச்சூர் ஏஜிங்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ண போகுது, ஆக்னே இருந்ததுன்னா அதை காம்பேட் பண்ண போகுது, ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஆயில் செக்ரேஷனை கம்மி பண்ண போகுது. கிரீன் டீ அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ப்ராடக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய ஸ்கின் கேர் கேம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் இன்கிரிடியண்டா இருந்தது என்னுடைய ஸ்கின் கண்டிஷனை நார்மலைஸ் பண்றதுல. எனக்கு பர்சனலா ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின். சோ கிரீன் டீ அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆப்டான ப்ராடக்ட் என்னுடைய ஸ்கின்னுக்கு. சோ இன்னைக்கு என்கிட்ட இருக்க சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எப்படி நீங்க ஒரு வீக்லி பேம்பர் ரூட்டின்குள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீக்லி பேம்பரோ டெய்லி பேம்பரோ கண்டிப்பா நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளென்சர் ஆர் ஃபேஸ் வாஷ். சோ என்கிட்ட குட் வைப்ஸோட கிரீன் டீ பியூரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் இருக்கு. சோ இந்த குட் வைப்ஸ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லயே வந்து எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாரபன் கிடையாது, மினரல் ஆயில் கிடையாது, அண்ட் இது குருவல்டி ஃப்ரீயும் கூட. இந்த ஃபேஸ் வாஷ் நல்ல ஒரு ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷ். எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் தாராளமா இதை யூஸ் பண்ணலாம். உங்க ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே மாய்ஸ்சரைசிங்கா இருக்க போது, ஹைட்ரேட்டிங் ஆகும், அண்ட் அட் த சேம் டைம் ஸ்கின்னை ட்ரை ஆக்காம பாத்துக்க போகுது. பொதுவாகவே நிறைய ஃபேஸ் வாஷஸ்ல நம்ம பாக்குற ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததும் கொஞ்ச நேரம் காய விட்டு நீங்க எதுவும் கிரீம் போடலன்னா உடனே அப்படியே வரன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளம் இதுல உங்களுக்கு கிடையவே கிடையாது. ரொம்பவே நரிஷிங்கா இருக்கு. இதுல கிரீன் டீ அண்ட் ஆலோவேரா தான் வந்துட்டு கீ இன்கிரீடியன்ஸா இருக்கு. ரெண்டுமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது பண்ணக்கூடியது அண்ட் ரொம்ப தேவையான ப்ராடக்ட்டும் கூட. ஸோ ஸ்டெப் 1 நீங்க என்ன பண்ணிக்க போறீங்கன்னா ப்ராப்பரா உங்க ஸ்கின்னை வாஷ் பண்ணிக்க போறீங்க. கிளீனான சர்ஃபேஸ் வேணும் நம்ம எந்த ஒரு ருட்டீன் ஆர் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடியும். ஸோ நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ், இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு உங்களுடைய ஃபேஸ் நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டோனர். இந்த டோனர் என்ன பண்ண போகுதுன்னா உங்க ஸ்கின்னோட பிஹெச் லெவல்ல பேலன்ஸ் பண்ண போகுது. அண்ட் ஆல்சோ டோனர் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி போர்ஸ் எல்லாம் வந்து அழகா கிளியர் அவுட் பண்ண போகுது. அடுத்தடுத்து நீங்க போட போற ப்ராடக்ட் எஃபெக்டிவா உள்ள இறங்குறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது, ஸ்கின்னை ப்ரெப் பண்ண போகுது. அகைன் குட் வைப்ஸ்ல இருந்து இந்த கிரீன் டீ ரேஞ்ச்ல எங்கிட்ட வந்து க்ளோ டோனர் இருக்கு. இதுல கிரீன் டீ அண்ட் ஆப்பிள் இருக்கு. ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு இன்ஸ்டன்ட் பிக் மீ அப் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டோனர். இதுல ஆல்கஹால் கிடையாது. பேசிக்கலி உங்களுக்கு டோனர்ல ஆல்கஹால்ஸ் வரும், அது உங்களுடைய ஸ்கின்னை கொஞ்சம் ட்ரை ஆக்கும். அது இதுல கிடையாது. இதுவுமே எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களுக்கும் சூட்டபிளா இருக்கிறது தான். ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ண போது, பிரைட்டன் பண்ண போது, அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கின்னை ப்ரெப் பண்ணவும் போது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வருது. எனக்கு ஸ்ப்ரே பாட்டில் வர டோனர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டன்டா டக்குன்னு அப்படியே உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்ட் ஃபீல் கொடுக்கும். ஸோ இதை நீங்க டைரக்டா உங்களுடைய முகத்துல ஸ்ப்ரெட்ஸும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு காட்டன் பேட்ல எடுத்துக்கிட்டு அதையும் முகத்துல ரப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கையில எடுத்துக்கிட்டு அதை உங்க முகத்துல டேப்பும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான முறையில நீங்க வந்துட்டு உங்களுடைய முகத்துல டோனர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ CTM அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்களா, கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் அப்படின்றது. பேசிக்கலி நீங்க வந்துட்டு புதுசா இருக்கீங்க ஸ்கின் கேருக்கு அப்படின்னா இந்த CTM ப்ராசஸ் மட்டும் நீங்க பண்ணீங்கனாலே போதும். ஸோ அதுல நம்ம இந்த ப்ராசஸ்ல கிளென்சிங் அண்ட் டோனிங் பார்த்துட்டோம். அடுத்தது மாய்ஸ்சரைசேஷன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் என்ன பண்ண போகுதுன்னா உங்க ஸ்கின்னை வந்து ரொம்ப நேரத்துக்கு மாய்ஸ்சரைஸ்டா ஈரப்பதத்தோட இருக்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாத்துக்க போது, ட்ரை ஆக்க போறது கிடையாது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய இந்த கிரீன் டீ வந்துட்டு உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளமோ இல்ல ஆயிலியா ஃபேஸ் தெரிய வைக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க வைக்காம பாத்துக்க போகுது. மோஸ்டா மாய்ஸ்சரைசர் போட்டதுன்னே நீங்க வந்து ஃபீல் பண்றது என்னன்னா எனக்கு ஆயிலியா இருக்க மாதிரி இருக்கு, நான் சம்டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சும்மா விட்டாலே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கு, பட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டோன்னே டல் ஆயிடுது அப்படின்றது இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ இது நல்ல ஒரு ரீவைட்டலைசிங் ஃபேஸ் கிரீம். குயிக்கா உங்க ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்குது. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. நான் சொன்ன மாதிரி நல்லா இன்டென்ஸா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. இது ரொம்ப ஒரு அழகான கிரீம். இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு மாய்ஸ்சரைசர். இதுல நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. உங்க ஸ்கின் அழகா டீடாக்ஸ் பண்ண போகுது. அண்ட் இது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட. ஸோ உங்க ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் பண்றதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல இருந்து உங்க ஸ்கின்னை ப்ரொடெக்டும் பண்ண போகுது. இதுவே வந்து பேசிக்கலி நீங்க வந்து பண்ணிக்க வேண்டிய இல்லைன்னா பண்ணிக்க கூடிய சிம்பிளான ஒரு ரொட்டீன் தான் இந்த CTM ரொட்டீன் அப்படின்றது. இதுல இருந்து அடுத்து அப்பாற்பட்டுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வாரத்துல ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்குன்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். குட் வைப்ஸோட இந்த கிரீன் டீ ரேஞ்ச்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் மாஸ்க்கும் கிடைக்குது. இது கிளாசிக் கைஸ். சீரியஸ்லி நீங்கள் வந்துட்டு வேற எந்த ப்ராடக்ட்டும் கூட இதுல இருந்து ட்ரை பண்ணலாலும் இந்த ஃபேஸ் மாஸ்க் தாராளமாக ட்ரை பண்ணுங்க. சூப்பராக அழகா ரிஜுவினேட்டிங்கா டீப் கிளென்ஸ் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து இது கொடுக்கும். எனக்கு ஃபேஸ் மாஸ்க், கிளே மாஸ்க், க்ரீம் மாஸ்க் போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் சைடில் இருக்குல்ல, ஸோ அதனால எனக்கு இந்த மாதிரியான மாஸ்க் ரொம்ப பிடிக்கும். வாரத்தில் 2 வாட்டி வந்து அட்வைசபிள். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் காய விட்டுட்டு நீங்க வாஷ் பண்ணிட போறீங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு டோனர், மாய்ஸ்சரைசர்னு போட்டுக்கலாம். ஃபேஸ் மாஸ்க் போடுற டைம்ல கிளென்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அடுத்தது ஃபேஸ் மாஸ்க், அப்புறம் டோனர், அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். ஃபேஸ் மாஸ்க் போடாத டைம்ல கிளென்சர்,
டோனர், மாய்ஸ்சரைசர், அவ்வளவுதான். ஸோ இதை தவிர்த்து நீங்க வந்து பாடி கேர்னு வரும்போது பாடி லோஷன் கூட இருக்கு இவங்க ரேஞ்ச்லேயே. ஸோ இந்த கிரீன் டீ பாடி லோஷனும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் தாராளமாக போடலாம். இன்ஸ்டன்டா அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் என்ன சொல்றது ஜில்லுன்னு இருக்கிற மாதிரியான தன்மை வந்துட்டு இந்த பாடி லோஷன் உங்களுக்கு கொடுக்குது. கண்டிப்பா இதுவும் நீங்க வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பாடி லோஷன். நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லா உங்க உடம்பு காயறதுக்குள்ள நீங்க வந்து பாடி லோஷன் போட்டுட்டீங்கன்னா அழகா உங்க ஸ்கின்னை வந்து அது மாய்ஸ்சரைஸ் பண்ண போகுது. அடுத்த வாட்டி நீங்க பாடி வாஷ் பண்ண வரைக்கும் உங்க ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம இருக்க போகுது. ஸோ பாடி லோஷன் போடுறதையும் வந்துட்டு ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ்க்கு எடுத்துருவாங்க. கண்டிப்பா நல்ல சேஞ்ச் உங்களுடைய ஓவரால் ஸ்கின் ஹெல்த்ல வந்து தெரிய போகுது. ஸோ நீங்க இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன். நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. ஒரு வீக்லி பேம்பர் ரூட்டின்லன்னு பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா என்னுடைய ஃபேஸ் மாஸ்க் மட்டும் இன்கார்பரேட் பண்ணிப்பேன். மீதிப்படி இங்க காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டும் வந்துட்டு என்னுடைய டெய்லி பேம்பர் ரூட்டின்லேயே வந்துட்டு இன்வால்வ் ஆகி இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கு, ஆக்னே ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கின் வந்துட்டு சீக்கிரமா மெச்சூர் ஆகாத மாதிரி பாத்துக்கணும், ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் முன்னாடில இருந்தே அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க, ஒரு சேஃபான கிளீனான இன்கிரீடியன்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா குட் வைப்ஸோட இந்த கிரீன் டீ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.